பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கும்பகோணத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இன்று தலையங்கம் திராவிட மாடல் அரசின் கல்வி புரட்சி என்று தலைப்பிட்டு இன்றைய தலையங்கத்தை ஒடித்துள்ளது விடுதலை. மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய முன்னேற்றங்களை குறிப்பிட்டு இந்த தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. அண்மையில் வெளிவந்த சிவில் சர்வீஸ் தேர்வுகளினுடைய முடிவுகளில் வந்த முன்னேற்றம், அதற்கு பின்னணியாக தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டம் பங்கு ஆகியவற்றை விளக்கிதான் இன்றைக்கு இந்த தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் உயர்கல்வித்துறையில் மிக கூடுதல் கவனத்தை செலுத்தி வருகிறது. அரசு பள்ளி மாணவர்கள் 3 ஆண்டுகளில் 30% வரை அரசு பள்ளியிலேயே மாணவர்கள் சேர்வது உயர்ந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டுள்ளது. உயர்கல்வியில் சேர்ந்தவர்கள் 2021-2022ஆம் ஆண்டில் 45% பேரும், 2022-23ஆம் ஆண்டில் 69% பேரும், 2023-24ஆம் ஆண்டில் 74% பேரும் உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வேகமான வளர்ச்சி உயர்கல்வியில் இருப்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக புதுமை பெண் திட்டம், நான் முதல்வர் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை சிறப்பாக இருக்கின்றன என்று தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஐஐடி, ஐஐஎம் போன்ற நிறுவனங்களுக்கான நுழைவுத் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கான கட்டணங்களை தமிழ்நாடு அரசே வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருக்கிறது. அமைச்சர் பேரவைத் தலைவரின் கருத்து பொருத்தமற்றது, மூடநம்பிக்கை தடுப்புச் சட்டம் தேவையானதே என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் வலியுறுத்தி பதிவிட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்கள் தமிழ்நாட்டில் மூடநம்பிக்கை தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்படுமா என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள், நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கலாம், அதை மக்கள் மீது திணிக்க இயலாது, மூட நம்பிக்கையை சட்டம் போட்டு தடுக்க முடியாது என்று அவர் பதில் சொன்னார். அவர் பதில் சொல்லி முடித்தவுடனே பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களும் உறுப்பினர் பொருத்தமில்லாத கேள்வியை எழுப்பியதாகவும் அதற்கு அமைச்சர் சரியான விளக்கத்தை அளித்து விட்டதாகவும் கூறியிருந்தார். இது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51A எதிரானது என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நேற்றைக்கு ஒரு மிக முக்கிய அறிக்கையை தமிழ்நாடு அரசின் முதல்வர் அவர்கள் கவனத்திற்காக தாய் கழகத்தின் சார்பாக வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் எக்ஸ்தல வலைப்பக்கத்தில் அமைச்சரின் பதிலும் சபாநாயகரின் கருத்தும் மூட நம்பிக்கையை பரப்பி வருபவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமைந்துவிடும் என்று எச்சரித்துள்ளார். மக்களிடம் உள்ள கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் பொருந்தாத மூட நம்பிக்கை என்பது வேறு. கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என வள்ளலாரே பாடியுள்ளார் என்பதை சுட்டிக்காட்டிய சண்முகம் அவர்கள், மக்களிடம் பரப்பப்படும் மூட நம்பிக்கைகளால் பொருட்செலவு, உயிர் பலி உட்பட பல்வேறு பிரச்சனைகள் எழுகின்றன. குறிப்பாக கர்நாடகம், மராட்டியம் போன்ற மாநிலங்களில் மூட நம்பிக்கை தடுப்புச் சட்டம் நடைமுறையில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வலுவாக வேரூன்றியுள்ள தமிழ்நாட்டிலும் மூட நம்பிக்கை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு சட்டப்படி அலங்கார பதவியில் இருக்கும் குடியரசு துணைத் தலைவர் உச்சநீதிமன்றம் பற்றி கருத்து சொல்வதற்கு முன்பு சிந்திக்க வேண்டாமா என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மையில் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கின் அடிப்படையில், அதில் வந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தை விமர்சித்து வந்தார். அதற்கு பதிலளித்தே இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தலையங்கத்தில் துணை குடியரசுத் தலைவர் என்ன கூறினாலும் அவரது பதவி காரணமாக அவரது கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை என்று தமது வாசகர்களுக்கு தெரிவித்துள்ளது. நாட்டின் தலைமை நீதிமன்றம் அதன் முக்கிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் வரையறுக்கும் அரசியலமைப்பு விதியை உயர்ந்த பதவி வகிப்பவர்
விமர்சிப்பது ஆபத்தானது. தற்போதுள்ள அரசியல் சூழலில் அரசியல் அமைப்பினை மீறி பல செயல்கள் நடந்து வருகின்றன என்றும் அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிஜேபியின் வெறுப்பு அரசியலே காரணம் என்று உத்தவ் சிவசேனா கடும் குற்றச்சாட்டை அறிவித்திருக்கிறது. காஷ்மீர் பகல்காவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலே காரணம் என்று உத்தவ் சிவசேனா தலைவரின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த பயங்கரவாத தாக்குதலில் 28 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றனர். இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சஞ்சய் ராவத் அவர்கள், பயங்கரவாதிகள் மக்களை கொல்வதற்கு முன்பு அவர்களின் மதத்தை கேட்டிருந்தால் இதற்கு பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலே காரணம். வெறுப்பு அரசியல் ஒரு நாள் நம்மையே திரும்ப தாக்கும். மேலும் மேற்கு வங்காளத்தில் இருந்து ஜம்மு காஷ்மீர் வரை வெறுப்பு அரசியல் பரவி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த ஆட்சியில் உள்ளவர்கள் எதிர்க்கட்சி அரசை கவிழ்ப்பது, எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பது போன்ற வேலைகளை 24 மணி நேரமும் மும்முரமாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எப்படி மக்களை காப்பாற்ற நேரம் இருக்கும்? இந்திய வரலாற்றில் மிகவும் தோல்வியடைந்த ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்றால் அது அமித்ஷா தான் என்கிறார். அவரது பதவி விலகலை நாடு முழுவதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனியும் ஒரு நாள் கூட அவர் பதவியில் நீடிக்க உரிமை இல்லை. தற்போது பீகார் தேர்தல் நெருங்கி வருவதால் அரசு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி அரசியலில் ஈடுபடும் என்று சொல்லியிருக்கிறார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்ன நரேந்திர மோடி, ஆனால் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல் தான் அதிகரித்து வருகிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியினர் பயங்கரவாத சம்பவம் குறித்து பொய் கூறுகின்றனர். பயங்கரவாத சம்பவங்கள் பற்றிய தகவல்கள் பொது வெளியில் வர அவர்கள் அனுமதிப்பில்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் பல்வேறு செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம். அமலாக்கத்துறை அழைப்பாணைக்காக காத்திருக்கிறேன் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பேட்டியளித்துள்ளார். தீவிரவாதத்தை வேறறுக்கும் பணியில் ஒன்றிய அரசுடன் இணைந்து பணியாற்ற தயார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து கூறியிருக்கிறார். 3வது மொழியாக தொடக்கப் பள்ளிகளில் இந்தி கிடையாது என்ற மகாராஷ்டிரா அரசின் முடிவு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்த முடிவுக்கு வலு சேர்த்துள்ளது. இனியாயினும் மக்கள் உயர்வும் உணர்வை அறிந்து ஒன்றிய அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்று டெக்கான் கிரானிக்கல் தலையங்கம் தீட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறை பதவிகளில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு இருப்பதாக அகிலேஷ் குற்றச்சாட்டு கூறியுள்ளார். டிஜிபி பதிலுக்கு மறுப்பு, முதலமைச்சர் யோகி பதிலளிக்க வேண்டும் என அகிலேஷ் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மாரியம்மன் கோயிலில் பங்குனி பூக்குழி விழாவில் தீக்குண்டத்தில் தவறி விழுந்த பக்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பேருந்துகளில் 360 டிகிரி கோணத்தில் இயங்கும் கேமராக்கள் பொருத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். புரட்சி கவிஞருக்கு தமிழ் விழா எடுக்கும் நம் முதல்வருக்கு உலக தமிழ் கூட்டமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்னாட்டு தமிழ் மன்றத்தினுடைய உலக அமைப்பாளர் பெருங்கவிக்கோ தனது அறிக்கையில் இதை தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் துணை நிற்பார்கள் என்று ஜம்மு காஷ்மீர் சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டன உரையாற்றியிருக்கிறார். தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளான ஜூன் 3 அன்று செம்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளை ஒட்டி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புத்தகத்தில் உலகை படித்தால் அறிவு செழிக்கும், உலகத்தையே புத்தகமாக படித்தால் அனுபவம் தலைக்கும் என உலக புத்தக நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து கூறியுள்ளார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்புக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. காஷ்மீருக்கு சென்ற தமிழ்நாடு சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டு டெல்லி தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இருவேறு மதத்தினர் திருமணம் செய்தால் பதிவு செய்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. வக்பு திருத்தச் சட்டத்தை எதிர்த்து திருச்சியில் மே 31ஆம் தேதி பேரணி நடைபெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் கேரள ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தமிழ்நாடு அரசு பெற்ற தீர்ப்பினை முன்வைத்து கேரள அரசு கடும் வாதம் செய்துள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு மயோனஸுக்கு தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களும் நம் குழந்தைகளே எனும் தலைப்பில் ஆட்டிசம் விழிப்புணர்வு கருத்தரங்கம் சென்னை பெரியார் திடலில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர் ஜென்ராம், மார்க்ரெட் கார்மல், குழந்தை நல மருத்துவர் தேவகி, டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் தீபக்நாதன் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றுகின்றனர். இந்த நிகழ்வினை பெரியார் பிஞ்சு வாசகர் வட்டத்தின் சார்பில் முரளிகிருஷ்ணன் சின்னத்துரை ஒருங்கிணைக்கிறார். இதுபோன்ற இன்னும் ஏராளமான செய்திகள்
விடுதலையில் பதிவாகி இருக்கின்றன. வாசகர்கள் படித்து பயன்பெற வேண்டும். இதுபோன்ற உரையாடல்கள், முக்கிய நேர்காணல்கள், தலைவர்களின் உரைகள் உள்ளிட்ட காணொலிகள் பெரியார் விஷன் OTTயில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படுகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTTயை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.